நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க, மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறது தான். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க மக்கள் ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஒரு நிமிஷம் இருங்க, பேசுவாரு. எழுதி கொடுத்தத மறந்துட்டு இருப்பாரு. அது எந்த பேப்பர் எந்த பேஜ்ல இருக்குதுன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, சொல்லுவாரு. ஆனா சொல்லிடுவாரு, சொல்லாமலாம் இருக்க மாட்டாரு. அவர் எழுதி ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துருப்பார்ல, அது எந்த பேஜ், நான் ஒருவேளை இந்த பேஜுக்கு முன்னாடி போயிட்டுனா இல்ல இந்த பேஜை தாண்டி போயிட்டுனா தேடி கண்டுபிடிச்சுனா பண்ணுவாரு, சொல்லுவாரு. வெயிட் பண்ணுங்க, ஆனா சொல்லாம இருக்க மாட்டாரு. மக்களுடைய பிரச்சனையை, ஏன்னா அவருக்கு மக்கள் தான் முக்கியம், மக்களுடைய பிரச்சனையை எழுதி வச்சுதான் படிப்பாரு. அவர் எழுதி கொடுத்ததுல ஒண்ணு கூட ஒரு புல் ஸ்டாப் கூட அவர் விட மாட்டாரு, ஒரு கமா கூட விட மாட்டாரு, ஒரு தொணகால் கூட விட மாட்டாரு. அந்த மாதிரி தலைவர் தான் விஜய் அவர்கள். அதனால மக்களுடைய பிரச்சனைய மக்களோடு மக்களா நின்னா பேச மாட்டாரு, மக்களுடைய உணர்வுகளை வாங்கி பேச மாட்டாரு. இதுக்கு சீமான் அண்ணன் எவ்வளவு மேலும் சார். சீமான் அண்ணன் மக்களுடைய பிரச்சனை சொல்லுங்க, மணி கணக்குல பேசுவாரு, உணர்வு பூர்வமா பேசுவாரு, மக்களோடு மக்களா நின்று பேசுவாரு. இவ்வளவு ஏங்க இவர் எம்ஜிஆர்ன்றாருல, எம்ஜிஆர் கூட மக்களுடைய பிரச்சனைய ஒரு மணி நேரம்னா கூட பேப்பரை பார்க்காம பேசுவாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் ட்ரெண்டை மாத்துறாரு. இவரு ட்ரெண்டிங் தலைவர்ல, அதனால ட்ரெண்ட் மாத்துறாரு. மக்களுடைய பிரச்சனையை நான் பேப்பர் பார்த்து தான் சொல்லுவேன், எனக்கு ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துருக்கிறாரு, அதுபடிதான் நான் செய்வேன், அதுபடிதான் நான் படிப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, படிச்சுட்டு சொல்லுவாரு.